பிள்ளைக்கே, உன் தந்தைக்கு தாகமாக இருக்கிறது. என் தங்கமே, உன் அப்பன் இன்று உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். உன் அப்பன் எனக்கு தாகமாக இருக்கின்றது. நான் தண்ணீரை இப்பொழுது குடிக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்தால் என் தாகம் தீரும் என்பதை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக என் குழந்தை என்னுடைய தாகத்தை போக்கி விடுவாய் அல்லவா? உடனடியாக என்னை நீ உள்ளே வரவழைக்கவே நீ அழைத்தாலே போதும், அப்பன் அங்கே வந்து விடுவேன். என் குழந்தையே, தெய்வத்திற்கு தாகம் எடுத்து நம்மிடத்தில் வந்து தண்ணீர் கேட்கின்றது. அதில் நிச்சயமாக 1000 காரணங்கள் இருக்கும். அதற்கு நிச்சயமாக ஏதாவது விஷயம் அதற்குள் அடங்கி இருக்கும். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்ற இந்த நேரத்தில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனக்கு என்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்றால் அதை கொடுப்பது என் பிள்ளையாக இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அவர்கள் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் நடந்துவிடும். அத்தனையும் பெரிய சக்தி நீ எனக்கு கொடுக்கின்ற அந்த நீரில் இருக்கின்றது. எப்படி நம் தண்ணீர் கொடுப்பது என்று தானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னால் என்னை நேரடியாக சந்தித்து தண்ணீரை கொடுக்க முடியாது. அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்தால் போதும். என் குழந்தையே, அப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் ஒவ்வொரு செய்தியை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது என் பிள்ளை எப்பொழுதும் இருக்கின்ற எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ இழந்து விடத்தான் நினைக்கின்றாய் தவிர ஒருபோதும் முயற்சிகளை கையில் எடுப்பதில்லை. இங்கு எந்த விஷயத்தை முன்பெல்லாம் இப்பொழுது ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்ப்பதுமே மிகவும் கடினமாக இருக்கிறது. எப்பொழுதும் எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருப்பார்கள். முன்பு போல இல்லாமல் இப்பொழுது அவர்களை எவராவது ஒருவரிடம் பேச வேண்டும் என்றால் அவரை சந்திப்பது என்பதே மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறாயா இல்லையா என்பதற்கு கூட இங்கு வாழ்க்கையில் கேட்பதற்கு நேரம் இல்லை. நீண்ட நாள் கழித்து ஒருவரை சந்திப்பார்கள். அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர் உயிரோடு இல்லை என்கின்ற ஒரு செய்தி அப்பொழுதுதான் அவருக்கு கிடைக்கும். இப்படித்தான் இன்று இருக்கின்றவர்கள் எல்லோருமே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். யாரும் யாரையும் தேடுவதும் இல்லை. யாரை எப்படி இருக்கிறார்கள் என்று நினைப்பதும் இல்லை. இவர்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் அப்படி ஒருபோதும் நாம் இருக்க விடக்கூடாது. இந்த வாழ்க்கையானது நம்மை சுற்றி பிணைக்கப்பட்டு இருக்கின்றது. உறவுகளோடு சேர்த்துதான் நமக்கானது எல்லாம் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அவர்கள் யார் என்று என்னவென்று புரிந்து கொள்வது நம்முடைய கடமை அல்லவா? இந்த கடமை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். சரியாக உணர உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பது ஒருபோதும் உனக்கு மறக்கக்கூடாது. உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது அத்தனையுமே உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்றென்றும் உனக்கே உனக்காக தான் தருவதாக இருக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படாதே. அப்பன் அத்தனையும் உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன். எவ்வளவுதான்
இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களோடு இணக்கமாக இருந்தாலும், எவ்வளவுதான் மற்றவர்களோடு நீ உன் அன்பினை பகிர்ந்து கொண்டாலும், எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் நாம் சரியாக கவனிப்பதில்லை. நம்மிடத்தில் உதவி என்று ஒருவர் வரும்பொழுது அதை செய்வதற்கு நமக்கு திறன் இருந்தும் நாம் அதனை செய்வது கிடையாது. அதை செய்வதற்கு நம்மால் முடிவதே இல்லை. அதை நாம் செய்வதும் கிடையாது. என்னவென்று ஏதென்று இந்த வாழ்க்கை நடக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையின் விஷயங்களை நல்லபடியாக நடத்திவிட முடியாது. ஆனால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். இங்கு இன்னும் சில குழந்தைகள் இருக்கின்றார்கள். தாகம் என்று வந்தவுடன் இங்கு சிலருக்கு தாகம் என்று வந்தவருக்கு தண்ணீரை கொடுப்பது கூட மனது இல்லாமல் வேறெங்காவது சென்று குடியுங்கள் என்று சொல்லி விடுகின்றார்கள், விரட்டி விடுகின்றார்கள். யாராவது யாசகம் கேட்பார்களா? எப்பொழுதுமே மிக கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள். இந்த மனிதர்கள் தெய்வம்தான் இது போன்ற ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது. யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் உதவி என்று கேட்டால், தண்ணீர் என்று கேட்டாலும் அவருக்கு அதனை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ உனக்கு இல்லை என்றாலும் நானே உணவில்லாமல் இருக்கின்றேன் என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் நடக்கும். அது தெய்வம் உன்னிடத்தில் வந்து உனக்காக உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கும். நீ என்னிடத்தில் தருகின்றாயா இல்லையா என்று அது உன்னிடத்தில் சோதனை செய்து பார்க்கும் பொழுது, உனக்கான பல நன்மைகள் நடக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். நன்றாக யோசித்து பார். நீ யாரேனும் உன்னிடத்தில் கை நீட்டி இதை வாங்கி கொடுங்கள், அதை வாங்கி கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீ முடியாது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கின்றாய். எப்படி தெரியுமா என் குழந்தையே? இந்த அப்பன் சொல்வது இந்த விஷயம் எதற்கானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அவர்கள் கேட்டிருப்பது ஒரு 10 ரூபாய் பொருளாக இருக்கலாம். ஆனால் அதை கூட வாங்கி கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை. இந்த 10 ரூபாய் நாம் எப்படி எல்லாம் வீணாக செலவு செய்வோம். ஆனால் நம்மிடத்தில் கையேந்தி நிற்பவருக்கு அதை நாம் கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு நேர உணவிற்கு பயன்படும். அவர்கள் கால் வயிற்றை நிரப்பும் என்பதை மறந்து விடாதே. மனம் என்பது இப்பொழுது மதிப்பில்லாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. பணம் என்பது இப்பொழுது ஒரு மதிப்பே இல்லாத பொருளாக மாறிவிட்டது. யாரும் உண்மையில் அது அவர்களுக்கு வயிற்று பசியை போக்குகின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது என்றென்றைக்கும் உண்மையானதாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னை சுற்றி என் குழந்தைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை சற்று நீ கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த அப்பன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நிமிடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தன்னுடத்தில் உணவை தண்ணீரையும் பெறுவார். அதனால் இந்த அப்பன் பணிந்தாலும் உனக்கு தீர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நிச்சயமாக யாரேனும் தாகம் உன்னை தேடி வந்து தண்ணீர் கேட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும். என் குழந்தையை நீ மறந்து விடாதே. இது இன்று நடக்கும், இது நாளை நடக்கும். ஆனால் இது இன்று நடக்குமா நாளை நடக்குமா என்றெல்லாம் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுதும் இது உனக்கு கிடைக்க வேண்டுமோ, எப்பொழுது இந்த அப்பன் உன்னிடத்தில் பணியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது நிச்சயமாக அவருடைய அன்பு, இவர்களுடைய தேவையும்
உன்னை சுற்றி இருக்கும் உன்னிடத்தில் தண்ணீரை பெற வேண்டும் என்றால் நான் ஒருபோதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன். அந்த நேரத்தில் நீ என்னை விரட்டி விடாதே. என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா? நீ ஒருவருக்கு தண்ணீரை கொடுத்து புண்ணியமும் உனக்கு கிடைக்கும். இந்த அப்பனுடைய தாகத்தையும் நீ தீர்த்து பாக்கியமும் உனக்கு கிடைத்துவிடும். நான் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது நீ எனக்கு இந்த தண்ணீரை கூட கொடுக்க மாட்டாயா? என்ன என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் எந்த விஷயம் உன்னை சுற்றி வந்தாலும் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை நமக்கு கவனம் வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள். நிச்சயமாக அதுக்காக தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த சூழ்நிலையும் என்றென்றைக்கும் உன்னை மன மகிழ்ச்சிக்குள் வைத்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் எதிர்பார்க்கின்ற பல அனுபவங்களும் அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வளர்த்தி விடவே செய்யும். அத்தனை விஷயங்களும் ஆனாலும் நடக்க முடிந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தெய்வத்திற்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்புதான் காண்பிக்கின்றது. யார் உன்னிடத்தில் வந்து யாசகம் கேட்டாலும் ஒருவேளை அவர்கள் வேண்டும் என்று கூட நடிக்கலாம், வேண்டும் என்றே கூட இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யலாம். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மிக பெரிய விஷயமாக இருக்கும். அதனை ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்திடமிருந்து உனக்கான அன்பை பெற்று கொடுக்கத்தான் வருகின்றது. நிச்சயமாக தெய்வத்தின் கைகளில் இருந்து உனக்கு மலர்கள் கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக நீ மிக பெரிய பாக்கியசாலி. எப்படி இந்த மலர்கள் உன் கையில் கிடைக்கும் என்றுதான் யோசிக்கின்றாய் என் குழந்தையே. முக்கியமாக முக்கால்வாசி பேருக்கு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது தெய்வத்தின் கரங்களில் இருந்து இந்த ரோஜா மலர் விழுந்திருக்கிறது என்று நீ தெரிந்தவுடன் சட்டென்று அதனை எடுத்து கொள்வாய் அல்லவா? அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இத்தனை நாளும் என் குழந்தை, இன்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் இதனால் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் இருந்து உனக்கு நடக்கப் போகின்ற இந்த விஷயத்தை இன்று காரணம் கொண்டு என் குழந்தை நீ தள்ளிவிடக்கூடாது அல்லவா? அப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு புண்ணியவான்களை அதிகரிக்க விரும்புகின்றேன். இந்த புண்ணிய பலன்கள் உனக்கு அதிகரித்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். சரி, இது எப்பொழுது தண்ணீர் கேட்கும் வருவது, எப்பொழுது நம் தண்ணீர் கொடுப்பது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? உனக்கு எளிமையாக ஒரு வழி சொல்கின்றேன். உன்னால் முடிந்தால் இதை செய்தவர் என் குழந்தை. பொதுவாக கோவிலுக்கு பாத யாத்திரை செல்கின்றார்கள். கோவிலுக்கு நடந்து சென்று தரிசனம் செய்ய சென்று கொண்டிருப்பவர்கள் சிறு குழந்தை என நிறைய பேர் சென்று கொண்டிருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்காக சொல்கின்ற வழியில் தண்ணீரை மோரையும் நீ ஏற்பாடு செய்து அவர்களுடைய தாகத்தை தணித்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரம் தனக்கான நம் கையில் வந்து அமையும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. நமக்காக தேடி சென்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. பல அதிசய சக்தி வாய்ந்த விருப்பங்களை பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இது மட்டும்
இந்த வாழ்க்கையில் உனக்கு போதுமானது. நிச்சயமாக இந்த அப்பன் சொன்னது போல இன்று உனக்கான புண்ணியத்தை தேடிக்கொள் என்று மட்டும் அல்ல, வாய்ப்பு கிடைக்கின்ற நேரம் இதை நீ பயன்படுத்தி உனக்கான முழுமையான என் நங்களையும் உனக்கான முழுமையான மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இதனை செய்தாயானால் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.